அதே போல கொடுக்கும் பொழுதும் அகமகிழ்ந்து கொடுப்பதும் கொடுத்த பிறகு மறந்தே போவதும் தான் புண்ணியத்தினுடைய உச்சம். கொடுக்கும் போது அகமகிழ்ந்து கொடுக்கணும், கொடுத்த பிறகு அது மறந்தே போகும். அதுதான் புகழ் புண்ணியத்தினுடைய உச்சம். அதை எல்லாம் கர்ணன் மிக அற்புதமாக செய்து வந்த காரணத்தினால்தான் அவன் இன்று வரை அந்த புகழ் அவனுக்கு நிலைத்து இருக்கிறார். அப்படித்தான் இந்த மண்டபத்தில் சார்ந்த ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் நம்மளுக்கு திருவண்ணாமலையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது முதலிலே 2-3 தடவை மாற்றப்பட்டே இருக்குது. முதல்ல ஐயாவுக்கு வர தகவல் சொல்லிட்டோம், அதுக்கு என்ன எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டோம். மறுநாளே வந்து இல்லை நாங்கள் திருவாரூர் போய் இப்படி மதுரை போய் வரோம், அதனால இந்த மண்டபத்தை வர்றதுக்கு இயலாதுன்னு சொன்னோம். அடடா என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அடியார்கள் தான் வந்தா பார்க்கலாம் என்று அவரோடு இருந்தவே நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்களே என்று வருத்தப்பட்டார். ஒரு உதவி செய்வதற்கு அந்த உதவி நம்மால் செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்படக்கூடியதுதான் உண்மையிலேயே உயர்ந்தது. ஐயோ மாறி போச்சா, பிளான் மாறி போச்சா, சரி நமக்கு ஒரு நாள் வாடகை போச்சா, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று நினைக்காமல் ஐயோ இங்க வரவில்லையே என்று ஏக்கத்துடன் தவித்த அந்த ஆத்மாக்கள் நம்மளுடைய இந்த அருப்புக்கோட்டையில நம் தாமரை அம்மா அவர்கள் மூலயமாக நமக்கு இவர்கள் கிடைத்த அற்புத பொக்கிஷம். இந்த மண்டபத்திற்காக ஒரே ஒரு ரூபாய் கூட அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த மண்டபத்தை தங்குவதற்கு அறைகளும் தங்குவதற்கான இந்த நம்ம இடமும் உணவுக்கான நிலையும் எதையுமே எனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து தங்கினால் போதும், அடியார்கள் இந்த பாதம் பட்டால் போதும் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொன்னதுனால் என்னவோ திருவண்ணாமலை திருப்பரங்களை அடியார்கள் பாதப்பட வேண்டும் என்று நினைத்ததால் என்னவோ மணிவாசக பெருமானை இதுவரை திருவண்ணாமலை திருப்பரங்களை நம் நாயகனாக ஞான குருவாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருந்தகை எந்த இடத்திற்கும் இதுவரை சென்றதில்லை. முதலிலே திருத்தலத்தை விட்டு கிளம்பி நேரா இங்க வந்திருக்கிறார்கள் என்றால் முதல்ல எங்க போய் எதை விட்டாலும் நம்ம என்ன செய்யணும்,